ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் ஜானகி டெக்டைல்ஸ் ஃப்ரம் சேலம். நான் உங்கள் ஜானகி. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைலரிங் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், எப்படி ரன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஒரு டைலரிங் ஷாப்பில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் ஒர்க் நடக்குது, எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் ப்ளவுஸை டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு வீக் எண்டு நிறைய ஃபங்க்ஷன் இருந்ததுனால எல்லாருமே லேட்டாக தான் வந்தோம். காலையில் 11 தான் கம்பெனிக்குள்ளேயே நான் வந்தேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே ஒர்க்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நாளே நோட் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்த நாள் வந்த உடனே டென்ஷன் இல்லாமல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் டெலிவரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எம்ப்ராய்டரி ப்ளவுஸு, 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸு, ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு. நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி கொடுத்துட்டேன். அக்கா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைமில் பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கு தேவையான பால்ஸ் எல்லாமே ஹெல்ப்பர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கு ஒர்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி அந்தாண்ட ஸ்டிச்சிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்குள்ள அவங்க சப்போர்ட்டிங்காக ஓவர்லாப்பும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் அழகாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மதியானம் ஒரு 2 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸும் முடிச்சுட்டு 3வது ப்ளவுஸை ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எம்ப்ராய்டரி ஏற்கனவே யூனிட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட யூனிட்டில் எம்ப்ராய்டரி யூனிட் இருக்குது. அங்கே எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ரெடியாகி வந்துருச்சு. அதே மாதிரியே ஆரி ஒர்க்கும் ஏற்கனவே ரெடியாகி வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுற வேலை மட்டும்தான். ஒரு டைலரிங் ஷாப் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 தையல் மிஷினு, ஒரு கட்டிங் டேபிள் இருக்கிற மாதிரி இடம் இருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையல் ரூம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அளவுகள் எடுத்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு தரும்போது அவங்க நம்மளுடைய பிளேஸில் அதை போட்டு பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடு பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாமளும் கொஞ்சம் திருப்தியாக இருப்போம். இல்லை அவங்க அடுத்த தடவை அவங்க சொல்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சா என்ன ஏது இல்லை ஃபோன் பண்ணி சொல்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க தேவையில்லை. நிறக்குறைகள் நம்ம கண்ணெடுக்குறைய அப்படியே நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு 1 or 2 month நீங்கள் தனியாக ஒரு கடையை ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்டாஃப் போட்டு தான் ஆகணும். நீங்கள் கேட்கலாம், இது சீசன் டைம் தான் வருமானம் அதிகம் வரும், நிலையான வருமானமாக சொல்ல முடியாது, ஒரு மாதம் சேர்த்தி வரும், ஒரு மாதம் கம்மியாக வரும், இதை நம்பி எப்படி நம்ம டைலர்ஸ் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்மளை நம்பி ஒரு ஸ்டாஃப் போட்டோம்னா தான் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நாமளே தனியாக ரன் பண்ணும்போது ஃபர்தர் ஸ்டிச் பண்ணுவோம், இருக்கிறதே போதுங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு ஸ்டாஃப் இருக்கக்குள்ள தான் அதுக்கான வேலைகளை நம்ம தொலைவோம். அப்போ நமக்கும் அதிக வேலைகள் வரக்குள்ள நம்மளால மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரியே ஆரி ஒர்க் ஆகட்டும், எம்ப்ராய்டரி ஆகட்டும் நாமளே தனியாக பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதுக்குன்னு தனித்தனியாக ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ரன் பண்ண முடியும். 2வது கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வரக்குள்ள அவங்களே சில குழப்பத்தோடு தான் வருவாங்க. சாரியே ஒரு 2000 3000 எடுத்திருக்கேன், இதுக்கு ஆரி ஒர்க் பண்ணலாமா? ஏன்னா பண்ணால் அதுவே ஒரு 1500 வந்துடுது, பட்ஜெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுன்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரியை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நார்மல் எம்ப்ராய்டரியில் சைனிங் த்ரெட் போட்டு பண்ண முடியாது அந்த மிஷினில். ஆனால் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரியில் நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதே த்ரெட்டை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாஷிங்கில் ப்ராப்ளம் இருக்காது, சைனிங் நல்லாயிருக்கும், பிரிஞ்சு வராது. அதனால் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னு கஸ்டமர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரியே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைடு பண்ணணும். முதல்ல நம்ம டைம் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் சாரீ, ஆரஞ்சு கலர் ப்ளவுஸு, சாஃப்ட் சில்க் சாரீ, அழகாக முன்னாடி பிரின்சஸ் கட் போட்டு பேக் ஹுக் வச்சு சின்ன சின்னதாக பால்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஒரு பிங்க் கலர் சாரீ, க்ரீன் கலர் ப்ளவுஸு, ப்ரைடல் ப்ளவுஸு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நல்லா செக்குடு போட்டு ஹெவி ஒர்க் பண்ணி நெக்குக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணி டாஸ் எல்லாம் டிசைன் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம். பட்டு சாரீக்கும் சாதா சாரீக்கும்
எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் சாரீ, சில்வர் ஜரி, அதுக்கும் க்ரீன் கலர் ப்ளவுஸு. பார்த்திங்கன்னா அந்த சேரீயில் என்ன வந்திருக்கோ அதை மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஒர்க்கு, ஆனால் நீட்டாக லுக்காக வந்திருக்கு. அடுத்து ஒரு வாடாமல்லி சாரீ. அந்த சாரீக்கு வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸு, சேம் பேட்டர்னில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, நீட்டாக ட்ரெண்ட்லி லுக்காக இருக்குது. நீங்கள் இப்போ சாஃப்ட் சாரீக்கு வந்து எந்த மாதிரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், பட்டு சாரீக்கு என்ன மாதிரி சூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா சாரியே வந்து ரேட் கம்மியில் எடுக்கிறோம். ப்ளவுஸ்க்கு வந்து அதிக செலவு பண்ணாமல் அந்தந்த சாரீக்கு தகுந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜானகி டெக்டைல்ஸ்.